உறுதியாய் நின்ற சகுனியே சிறந்தவன். எப்படி? மகாபாரத போர் முடிந்தது. அதில் ஏராளமானோர் மரணமடைந்தனர். களத்தில் வீர மரணமடைந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக பாண்டவர்கள் ஒரு யாகம் நடத்தினர். அந்த யாகத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது கிருஷ்ணர் அங்கு வருகிறார். தர்மர் அவரை வணங்கி வரவேற்கிறார். சொர்க்கத்தை அடைய அவரவர் பங்குகளை வைத்து விட்டீர்களா என்று கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் வினவுகிறார். ஆம், எல்லாம் முடிந்தது மாதவா. முதலில் பீஷ்மர், துரோணர் என்று வரிசையாக எல்லோருக்கும் வைத்துவிட்டோம். தங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று கூறினான் அர்ஜுனன். இதை கேட்ட வாசுதேவ கிருஷ்ணன், யாகத்தின் முதல் பாகம் யாருக்கு என்று கேட்டார். வேறு யாருக்கு? இந்த குலத்தின் தோன்றலுக்கு முக்கிய காரணமாக இருந்த பீஷ்மருக்குத்தான் என்கிறார் யுதிஷ்டர். இதை கேட்ட கிருஷ்ணரோ, வீர மரணம் அடைந்தவர்களுக்காக இந்த யாகத்தை நடத்துகிறோம். அப்போது முதல் பாகம் சகுனி என்ற பெயரில் தானே இருக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். சகுனியின் பெயரை கேட்கவும் பீமன் தன் பற்களை நரநரவென்று கடிக்க ஆரம்பித்தான். அர்ஜுனனின் கைகள் தானாகவே அவன் இடையில் இருந்த குறு வாளை நோக்கி சென்றது. கிருஷ்ணரே, தங்களுக்கு என்ன ஆயிற்று? யாகத்தின் முதல் பாகம் என்பது மிகப்பெரிய மரியாதை. அதை அந்த மாபெரும் பாவி சகுனிக்கா கொடுப்பது என்ற பீமனின் வார்த்தைகள் கோபத்தில் வெளிப்பட்டது. பாண்டவர்கள் ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் மிக அமைதியாக, ஆமாம், அதற்கு தகுதியானவர் சகுனி மட்டும்தான் என்று கூறினார். பிதாமகரை பீஷ்மரை விட சகுனி என்ன அவ்வளவு சிறந்தவரா? நய வஞ்சகமே உருவானவனுக்கு வீர மரணம் முதல் மரியாதையா என்று கேட்கிறான் விஜயன். உடனே கிருஷ்ணர், அர்ஜுனா, வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியோடு நேருக்கு நேர் மோதி உயிர் துறப்பது என்பது மட்டும் கிடையாது. நாம் எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ, எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தாவது, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து நம்முடைய லட்சியம் நிறைவேறியதற்கு பின் உயிர் துறப்பதற்கு பெயர்தான் வீர மரணம். பீஷ்மரை விட சகுனிதான் மிக உயர்ந்தவன் என்கிறார் கிருஷ்ணர். இப்போது தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் இருக்கலாம். போரில் பாண்டவர்கள் நாங்கள் தோற்று போகவில்லை. ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்ற சகுனியின் நோக்கமோ நிறைவேறவில்லையே. பிறகு எப்படி சகுனிக்கு வீரமரியாதை செய்வது என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணரோ, போரில் உடன் பிறந்தவர், உற்றார், உறவினர், பெற்ற பிள்ளைகள் என்று எல்லோரையும் இழந்துவிட்டு நீங்கள் ஐவரும் பட்டற்ற நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய இருப்பு மட்டும்தான் உங்களை இங்கே பிடித்து வைத்திருக்கிறது. உங்களுடைய வாரிசுகள் எல்லோருமே அழிந்து போய்விட்டனர். அதன் பிறகும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று பதில் கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கேட்டதற்கு பாண்டவர்களால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றனர். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றி தேடி தருவதில் தானே இருந்தது. அதுவும் நிறைவேறவில்லையே. கௌரவர்கள் எல்லோரும் அழிந்து போய்விட்டார்களே. பிறகு எப்படி அவருக்கு முதல் மரியாதை செய்வது என்று தன் சந்தேகத்தை கேட்டான். கிருஷ்ணரோ அதை கேட்டு அமைதியாக கூறுகிறார். அர்ஜுனா, எதை நினைத்து சகுனி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தானோ அதை நிறைவாக செய்து முடித்தான். ஒரு பக்கம் 100 எதிரிகள், இன்னொரு பக்கம் 5 எதிரிகள். உங்கள் 5 பேரை அழிப்பதாக சொல்லியே பல வழிகளில் தன் 100 எதிரிகளை உங்கள் மூலமாகவே அழித்து விட்டான். உங்களையும் நடைப்பிணமாக ஆக்கிவிட்டான் சகுனி. இது தெரியாமலேயே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் கிருஷ்ணர். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த திருதராஷ்டிரன் இந்த வார்த்தைகளை கேட்டதும், என்ன, கௌரவர்களை அழிப்பதுதான் சகுனியின் லட்சியமா? ஏன் கிருஷ்ணா, ஏன் என்று பதற்றத்துடன் கேட்கிறார். ஏனென்றால் தன் 100 பிள்ளைகளை இழந்த அவருடைய வலி அவரை இப்படி பதற வைத்தது. கௌரவர்களை மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக உங்கள் குலத்தையே வேரோடு சாய்க்க வேண்டும் என்பதுதான் சகுனியின் நோக்கம், லட்சியம், எல்லாமே. அதை தனி ஒருவனாக அவன் மட்டும் செய்ய முடியவில்லை. அதற்காகத்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சியத்தை அதன் மூலமாக நிறைவேற்றி கொண்டான் சகுனி.
என்கிறார் கிருஷ்ணர். பாம்பு என்று தெரியாமல் பால் வார்த்து என்னுடைய 100 பிள்ளைகளின் சாவிற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று திருதராஷ்டிரன் தலையில் அடித்துக்கொண்டு கால்களை தரையில் ஆவேசமாக உதைத்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். இல்லை அரசே, சகுனி பாம்பு கிடையாது, அடிபட்ட புலி. பழி வாங்குவதற்காக காத்திருந்தான். நேரம் வாய்க்கவும் அதை பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணர். துரோகி, நல்லவனைப் போல நடித்து என்னை இப்படி ஏமாற்றி விட்டானே அந்த நயவஞ்சகன் என்று கதறுகிறான் திருதராஷ்டிரன். இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன், இங்கு இருக்கும் அனைவரையும் விட சகுனி மிகவும் நல்லவன்தான் என்று முடிவாக கூறிவிடுகிறார். உங்கள் பிள்ளைகள் மற்றும் துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவரா? அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவனா? பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவனா? தன் கண்முன் தன்னுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவராக உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்தவன் சகுனி. அதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய குலத்தை அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட கண்டிப்பாக நல்லவன்தான் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். திருதராஷ்டிரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? எங்கள் குலத்தால் சகுனி குலம் அழிந்ததா? இதை என்னால் நம்பவே முடியவில்லை. என்னுடைய மனைவியின் சகோதரன் என்பதால் தானே அவனை ஆதரித்து வந்தேன். அப்புறம் எப்படி அவனுடைய குடும்பம் அழிவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க முடியும்? சகுனியின் குடும்பம் தரித்திரத்தில் வாட காரணம்தான் என்ன? கதறிக்கொண்டே கேட்கிறார். அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். அது இருக்கட்டும், நான் சொன்னது போல சகுனிக்கு முதல் பாகத்தை தர முடியுமா முடியாதா என்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணரே, யாகத்தின் முதல் பாகம் யாருக்குமே தீங்கிழைக்காத தவறு நினைக்காத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறார் தர்மர். தர்மசீலரே, நல்ல வீரனாக, எல்லோரிடமும் அன்பு நிறைந்தவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைத்துவிடக்கூடாது என்பதற்காக அடைத்து மறைத்து வைத்து பீஷ்மர்தான். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தில் தப்பி பிழைத்தவன் சகுனி மட்டும்தான். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தன்னுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவன் இப்படி நடந்து கொண்டான். இதில் என்ன தவறு இருக்கிறது? போரில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல அதர்மங்களை தர்மங்களாக மாற்றும் பொழுது அவனுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் செய்த செயல்கள் எல்லாமே தர்மம்தான் என்கிறார் கிருஷ்ணர். நிறைந்த சபையில் பாஞ்சாலியை துகிலுரிக்க வைத்தது சகுனிதானே, அது தர்மமா என்று கேலியாக கேட்டான் பீமன். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் கோபத்துடன் கூறினார், பீமா, நீ மிகவும் வரம்பு மீறிவிட்டாய். அன்று நடந்ததை நன்றாக யோசித்துப் பார். எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடை உருட்டுவார் என்று துரியோதனன் சொல்லவும், எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் பகடை விளையாடுவார் என்று உங்களில் யாராவது சொல்லியிருந்தால் அந்த நிகழ்வு நடந்தே இருக்காது. அன்றைக்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்ததே தவிர சகுனியோடு கிடையாது. அந்த இடத்தில் பகடைக்காய்களை போன்று சகுனியும் ஒரு கருவிதான். பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது இல்லை. அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனனும் தான். மற்றவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள். அதே போல சகுனியும் ஒரு பார்வையாளர்தான், பழிகாரன் கிடையாது. இதை புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும் என்று கிருஷ்ணர் மிக கடுமையாக சொன்னார். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சகாதேவன் எழுந்து கிருஷ்ணரை பணிவோடு வணங்கி, கிருஷ்ணா, பீமனை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னதை மறுத்த அவப்பெயர் அவனுக்கு வேண்டாம். இந்த யாகத்தின் முதல் பாகத்தை சகுனிக்கே கொடுப்போம் என்றான். எல்லோரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். சொன்னது போல முதல் பாகத்தை சகுனிக்கே கொடுத்தனர். யாகம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. கிருஷ்ணர் அதை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அவர் வந்த பிறகு சகாதேவனும் அவரை பின்தொடர்ந்து வருகிறான். பரந்தாமா, சகுனிக்காக நீங்கள் பரிந்து பேசுவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்டிப்பாக அதற்கு பின் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன். தயவு செய்து எனக்கு விளக்கம் அளியுங்கள் என்று கேட்கிறான். கிருஷ்ணரும் வேறு வழியின்றி சகுனியின் உண்மையான வரலாறு நோக்கத்தை பற்றி சகாதேவனிடம் கூறினார். சகுனியின் தந்தை சுபாலன். சுபாலன் தன்னுடைய மகன் சகுனியின் முன் கை நீட்டி விரல்களை விரித்து கண்களை மூடி அமர்ந்திருந்தார். சகுனி கண்களில் வலியோடு அவரை பார்த்து, இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தது, இந்த விரல்கள்தானே என்னுடைய கண்ணீரை துடைத்தது, இந்த கைகள்தானே எனக்கு வாழ்வீச கற்றுக் கொடுத்தது, இந்த விரல்களை என்னுடைய கைகளால் வெட்ட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கதறி அழுதான். அது மட்டுமின்றி பக்கத்தில் இருந்த குறு வாளை எடுத்து தன் தந்தையின் விரல்களை தன்னுடைய கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான். அவனுடைய தந்தை சுபாலன் வலி தாங்க முடியாமல் உதட்டை கடித்துக்கொண்டு சத்தம் வெளியே வராமல் வாயை மூடிக்கொண்டு கண்களை மட்டும் லேசாக திறந்து பார்த்தார். எதிரில் சகுனி கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தான். மகனே சகுனி, நம்முடைய குடும்பம் எவ்வளவு அழகானது. காந்தாரி என்னுடைய அன்பான மகள். வீரத்திற்கு இலக்கணமான 3 மகன்கள். அதில் இளையவன் தான் நீ. இப்போது எல்லோரையும் இழந்து அனாதையாக நிற்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் இறந்து விடுவேன். ஆனால் நீ இந்த பூவுலகில் வாழ வேண்டும். நம்முடைய குலத்தை அழித்தவர் பீஷ்மர். அவருடைய குலத்தை ஒட்டு மொத்தமாக வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த சிறையில் கொடுக்கப்பட்ட ஒரு பிடி உணவில் உனக்கு பாதியை கொடுத்து மீதியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு இறந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் எல்லோருடைய இறப்பை நேரில் பார்த்த உன்னுடைய கண்கள் நாளைக்கு பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவராக இறக்கப் போவதையும் பார்க்க வேண்டும். அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். உன் கண்களின் மூலம் நாங்களும் அந்த காட்சியை பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். மகனே, உன்னுடைய பலம் என்பது உடல் வலிமையை சார்ந்தது இல்லை, மன வலிமையை சார்ந்தது. அதை உன் புத்தி வழியாகத்தான் நீ பிரயோகம் செய்ய வேண்டும். திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க வேண்டும். யாரையும் நேரடியாக எதிர்க்கக்கூடாது. வேறு யாரையாவது தோண்டிவிட்டு நீ எவரை அழிக்க நினைக்கிறாயோ அவரை அழிக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும். குழப்பங்களை உண்டாக்க வேண்டும். நம் எதிரிகள் அனைவரையும் நிர்மூலமாக்கிவிடு. இன்று முதல் சகுனி என்ற பெயரை கேட்டாலே இதுதான் பொருளாக இருக்க வேண்டும். நீ வெட்டிய என்னுடைய விரல்களை பகடை காய்களாக வைத்துக்கொள். நீ எப்போது எதை நினைத்து கேட்டாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன். தேவையான நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன்னுடைய திறமை என்றார் சுபாலர் தன் வேதனையை மறைத்து கொண்டு. தந்தையே, நாம் என்ன தவறு செய்தோம்? எதற்காக பீஷ்மர் நம்மை இப்படி அழிக்க துணிகிறார்? நம்முடைய சகோதரி காந்தாரியை கூட அவர்தானே பெண் கேட்டு வந்தார். அதனால் தானே திருதராஷ்டிரனுக்கு மனமுடித்து கொடுத்தோம். பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு என்கிறான் சகுனி. மகனே, காந்தாரியின் ஜாதகப்படி அவள் முதல் கணவனாக வருபவனின் உயிர் பலியாகிவிடும் என்று இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவை சாஸ்திரப்படி அவளுக்கு திருமணம் செய்து பின் அதனை பலியிட்டோம். அதன் பிறகு சில காலம் கழித்துதான் திருதராஷ்டிரன் 2வது திருமணம் செய்து வைத்தோம். இது பீஷ்மருக்கு தெரிய வந்த போது மிகவும் கோபமடைந்து விட்டார். நம்முடைய விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆடாக இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி விதவைதானே. ஒரு விதவையை எங்களுடைய குலத்திற்கு திருமணம் செய்து கொடுத்து எங்கள் குலப் பெருமையை சீரழித்து விட்டீர்கள். நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு நாளை இந்த உலகமே எங்களுடைய குலத்தை பற்றி கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்தார் பீஷ்மர். அதனால்தான் நம் அனைவரையும் சிறையில் அடைத்து தர்மத்திற்காக தினமும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்கிறார். அதை நாங்கள் சாப்பிடாமல் சேகரித்து வைத்து உனக்கு கொடுத்து வருகிறோம். உன்னை உயிர்ப்பிப்பது நம்முடைய குலத்தை வளர்ப்பதற்காக அல்ல, பீஷ்மரின் குலத்தை அழிப்பதற்காக. அதனால் அன்பு, பாசம், கருணை, நேசம் எதையும் நெஞ்சில் வைத்து கொள்ளாமல் வெறுப்பு, பழி, வஞ்சம், இகழ்ச்சி இதை மட்டும்தான் நீ மனதில் கொள்ள வேண்டும் என்றார். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுபாலரின் கண்கள் இருள ஆரம்பித்தது. தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை உணர ஆரம்பித்தார். தன்னுடைய ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து ஒரு வாளை எடுத்து
சகுனியின் கணுக்காலின் வாளின் பின்பகுதியால் ஓங்கி அடித்தார். வலி தாங்க முடியாமல் சகுனி அலறினான். தந்தையே, என்ன இது? எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள்? வாழ்நாள் முழுவதும் என்னை முடமாக்கி விட்டீர்களே. நான் காலை தாங்கி தாங்கி நடப்பதை பார்த்து அனைவரும் என்னை ஏளனம் செய்வார்களே. ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கேட்டு வருந்தினான். மகனே, என்னை மன்னித்து விடு. இனி அனைவரும் உன்னை ஏளனமாகத்தான் பார்க்க வேண்டும். அது உன்னுடைய நெஞ்சில் வடுவாக பதிய வேண்டும். இதனால் உருவாகும் கோபமும் வெறுப்பும் உன் மனதில் தணலாய் பரவ வேண்டும். எவரிடத்திலும் நீ அன்பு செலுத்தவே முடியாது. நீ வேதனையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மற்றவர்கள் ஏளனமாக பார்க்க வழிவகுக்கும். அந்த ஏளனமே அவர்கள் அழிவுக்கு காரணமாகும். உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் பீஷ்மர் மட்டுமல்ல, அவனுடைய குரு வம்சமும் அந்த குரு வம்சத்தின் பெரும் கீர்த்தியும் தான். அதை அழிப்பதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மகனே, அதை அழிப்பேன் என்ற வாக்கை எனக்கு கொடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுபாலரின் உயிர் பிரிந்தது. தன்னுடைய தந்தையின் முகத்தை பிடித்து அழுத சகுனியின் அலறல் சத்தம் பீஷ்மரின் காதுகளில் கேட்டது. ஆனால் அது தன்னுடைய குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப ஓலம் என்பதை பீஷ்மர் அந்த நேரத்தில் உணரவே இல்லை. இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த சகாதேவனுக்கு பெரும் அதிர்ச்சி. சகாதேவா, காலத்தின் மறு உருவம்தான் நீ. அதனால் தான் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிட கலையானது உனக்கு நன்றாகவே தெரியும். சகுனியை கொன்றது நீ கிடையாது. அவருடைய லட்சியம் முடிந்ததற்கு பிறகு உன் உருவமான காலம்தான் அவரை அழித்தது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. இது மட்டுமில்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி ஒருவன் மட்டும்தான் அனுதினமும் என்னையே நினைத்து கொண்டிருந்தான். அது பக்தியாக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கான பொருள் என்ன என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்காக நான் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவன் என்னுடைய பக்தனாக இல்லை, பக்தனாக இருக்கவும் விரும்பவில்லை. ஆனால் நான் அவனை மனதார ஏற்றுக்கொண்டதால் தான் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன். என்னை விரும்பி ஏற்பதும் விரும்பாமல் ஏற்பதும் முக்கியமல்ல, என்னை ஏற்பது மட்டுமே முக்கியம். ஒருவனை ஆட்கொள்வதற்கு அந்த காரணமே போதுமானது என்ற கிருஷ்ணர் சகாதேவனிடம் சொல்லி விடை பெற்றார். கிருஷ்ணர் கிளம்ப அதிர்ச்சியில் இருந்து விலகாத சகாதேவன் அவர் சென்ற பாதையையே பார்த்து கொண்டிருந்தான். சகுனியின் வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வளவு நாட்கள் சகுனியை பற்றி மிகவும் இழிவாக நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் செய்த தியாகத்துக்கு பிறகு அவர் வாழவே இல்லை. அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகவே விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கடைசியில் அந்த லட்சியம் நிறைவேறிய பின் தன் உயிரையும் துறந்தார். கிருஷ்ணரை முப்பொழுதும் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டே இருந்தார் சகுனி. அது பக்தி இல்லை என்றாலும் கடவுளை தன்னுடைய மனதில் நினைத்ததால் கடவுள் சகுனியை தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதையையும் தக்க சமயத்தில் செய்தார். சகுனி என்றாலே சண்டை மூட்டி விடுபவன், வஞ்சகன், துரோகி என்று நினைத்து கொண்டிருந்த நமக்கெல்லாம் சகுனியின் மறுபக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வஞ்சகத்தின் உருவமாக இருக்கும் சகுனியிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய உள்ளது. தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற விடாமுயற்சியுடன் இருந்த சகுனி தன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த உதாரணம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கும் போது அது நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர்கள் கையில் மட்டுமல்ல, சமுதாயத்தின் கையிலும் உள்ளது.